இது பேர் வந்து தெர்மோஸ்டாட்னு சொல்றது. ஷவருக்கு ஒரு வால்வு, இது ரெயின் ஃபால் ஷவர். உடம்புக்கு மட்டும் அடிக்கணும் அப்படின்றதுக்கு பாடி ஜெட். இது சொகுசான குளிகளுக்கு கண்டிப்பா பயன்படுத்திக்கலாம் இல்லையா? இப்போ இது மேல ஒரு அடுக்கு இருக்கு, மிடில் ஒன்று இருக்கு, அது கீழே ஒன்று இருக்கு. மொத்தம் 3 அடுக்கு இருக்கும். ஒரு 3 செட் ஆஃப் ஸ்பேஸ். அவ்வளோ சீக்கிரமா வந்து தண்ணி பட்டாலோ சாக் அடிக்கிறதுக்கு நம்ம ஒரு இது வந்து ஹாட் வாட்டர் டேப். இது டேப்லேயே ஹாட் வாட்டர் ஒரு ப்ளக்கை சொல்லிட்டு கனெக்ஷன் கொடுத்தோம்னாக்க இதுலேயே உங்களுக்கு சுடு தண்ணி வந்துருக்கும். ஹாட் வாட்டர் இதுலேயே ஹீட்டர் இருக்குது. வயரை நல்ல பிராண்டாக செலக்ட் பண்ணுறது கஸ்டமரோட ஒரு கண்டிப்பான கடமைன்னு கூட சொல்லணும். ஏன்னா 10 செகண்டில் இங்கேருந்து ஒரு 4 மீட்டர் எரிஞ்சிடும். அதிகமாக போக ஃபேனோட காற்று குறையும். ஃபேனோட வெயிட் ஜாஸ்தி ஆகிடும். அப்படி ஃபேனோட காற்று கம்மியாக தான் வரும். எனக்கு வந்து 3 பிளேடு தான் கரெக்டாக காற்று வந்துட்டு இருக்கும். டவரில் உடஞ்சி போட்டாலும் கண்டிப்பாக நான் மாற்றிடுவேன். புதுசாக வாங்கிட்டு போகும்போது உடஞ்சிருது, சுவிச்சஸ் உடஞ்சிருது, ஒரு பிளேட் உடஞ்சிருது, ஒரு லைட்டே உடச்சிடுறாங்க. என்ன பண்ண முடியும்? அதுக்காக கஸ்டமரோ அவங்க எலக்ட்ரிஷியனோ போய் பேர் பண்ண போகிறோம். நாங்கள் மாற்றிடுவோம். பிஹைண்ட் வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். நம்ம எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்கும் இல்லையா? ஒரு இடம் வாங்கி வீடு கட்டணும் அப்படின்னு. அந்த வீடை கட்டும்போது அந்த வீட்டை முழுமையாக்க நிறைய விஷயங்கள் நமக்கு தேவைப்படும். சொல்லப்போனால் எலக்ட்ரிக்கல்ஸ், பிளம்பிங் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்படி ஒரு வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களும் எங்கே கிடைக்குது அப்படின்னு தேடும்போது நம்ம தஞ்சாவூர்ல காவேரி நகர்ல குழந்தை இயேசு கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய லக்கி எலக்ட்ரிக்கல்ஸ்க்கு வந்திருக்கோம். இங்கே நிறைய பொருட்கள் தரமா தராங்க அப்படின்றதெல்லாம் சொல்றாங்க. எந்த விதத்தில் இருக்கு அப்படின்றதையெல்லாம் உள்ள போய் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நான் சொன்ன மாதிரி ஷெரீஃபண்ணன் தான் வந்து கடை பற்றி சொல்ல போறாரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் நான் ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தேன், நல்ல தரமான பொருட்கள் நியாயமான விலையில் கிடைக்கக்கூடிய இடமா பேசப்படுது எல்லா பக்கம். முதல்ல உங்களை பற்றி சொல்லுங்கண்ணா. எவ்வளோ வருஷம் இந்த துறையில் இருக்கீங்க? நான் வந்து 25 வருஷம் ஆச்சு. 1996 இருக்கிறேன். நம்ம கடை வந்து ராமநாதன் ஹாஸ்பிட்டலில் தஞ்சாவூரில் ஒரு சின்ன கடையாக லக்கி எலக்ட்ரிக்கல்ஸ் ஆரம்பிக்கப்பட்டது. அப்படியே படிப்படியாக வந்து லக்கி எலக்ட்ரிக்கல்ஸ், லக்கி டைல்ஸ்னு ஷோரூம் ஆரம்பித்தோம். இப்போ காவேரி நகரில் நம்ம இருக்கிறோம். இப்போ ராமநாதத்தில் பெரிய கடையை இப்போ மாற்றிட்டோம். இப்போ காவேரி நகரில் இருக்கிறோம். இந்த கடையை வந்து ஒரு 10 வருஷமாக இந்த கடை இருக்குது. அது இல்லாமல் ராமநாதத்துலேயும் கடை இருக்குது. பக்கத்தில் டைல் ஷோரூம், பெரிய ஷோரூம் வச்சுக்கிறோம். டைல் ஷோரூம் ஃபுல்லாக குஜராத்தில் பர்ச்சேஸ் பண்ணி பெரிய பெரிய டைல்ஸ் நிறைய சேல்ஸ் பண்ணுறோம். இங்கே மெயினாக இந்த கடையில் என்ன இருக்குன்னா லக்கி எலக்ட்ரிக்கல்ஸ் ஐட்டம்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது. எலக்ட்ரிக்கல்ஸ், ப்ளம்பிங், வாட்டர் லைன் ஐட்டம் எல்லாமே இருக்குது. சொன்ன மாதிரி ஒரு தரமான பொருட்களை வந்து நியாயமான விலையில கொடுக்குறாங்க அப்படின்னு பேசும்போது அது எப்படி சாத்தியம்னா? கொடுக்கலாம். நிறைய பர்ச்சேஸ் பண்ணும்போது ரேட் எங்களுக்கு கம்மியாக கிடைக்குது. கம்மியாக கிடைக்கும்போது குறைச்சி ரேட்டு கொடுக்கணும், தப்பு கிடையாது. கண்டிப்பாக கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை. என்னெல்லாம் இங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஆனால் இப்போ நிறைய ஸ்விட்சஸ் அப்படின்றது பார்க்குறோம். இன்னைக்கு தேதியில் என்னெல்லாம் மாடர்னான ஸ்விட்சஸ் எல்லாம் இருக்குது, அதை பற்றி சொல்லுங்கள். இது வந்து ஒரு நாருடன் ஒரு பிராண்ட். இது இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது. ஸோ சும்மா சாம்பிளுக்கு ஒரு 4 கலர் வச்சுக்கிறோம். அதில் ஸ்விட்சஸில் பார்த்தீங்கன்னா பிளாக்கு, ஒயிட்டு, இந்த குரோம் கலர் 3 கலரில் கிடைக்குது. இதில் ஓகே. இந்த சுவிட்சுக்கு பார்த்தீங்கன்னா 15 இயர்ஸ் கேரண்டி இருக்குது. 15 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி. 15 இயர்ஸ் 15 வருஷம் ஒரு ஒன் வே சுவிட்சுக்கு கேரண்டி இருக்குது. ஓகே. இப்போ நீங்கள் 2017 பார்த்தீங்கன்னா நம்ம வீடு கட்டுறவங்க, கான்ட்ராக்டர்ஸ் நிறைய பேர், நிறைய பிராண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பவுடர் மிஸ்டேக் ஆகி சுவிட்சஸ் நிறைய கம்பெனியில் ஃபால்ட்டு. ஓகே. நாங்கள் இன்றைக்கி மாற்றி கொடுத்துட்ருக்கோம். இப்போ வர சுவிட்சஸில் அந்த கம்ப்ளைண்ட்லாம் கிடையாது. ஆனால் இருந்தாலும் 15 வருஷம் கேரண்டி இருக்குன்றது உங்களுக்கு சொல்கிறோம். இப்போ இது மாதிரி அக்சரிஸ் எல்லாம், இந்த ஃபேன் ரெகுலேட்டரு, இந்த மாதிரி சாக்கெட்ஸ்லாம் 2 இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி இருக்குது. ஓகே. நாங்கள் கேரண்டினா கண்டிப்பாக மாற்றி கொடுத்துருவோம். இப்போ வாரண்டினா சர்வீஸ் பண்ணி கம்பெனியில் கொடுப்பாங்க. இது கேரண்டி நான் கொடுக்குறது. மாற்றி கொடுத்துருவீங்க? கண்டிப்பாக 100% மாற்றி கொடுத்துருவோம். எங்களுக்கு தேவை பில் இருக்கணும், எங்கள்கிட்ட வாங்கினதுக்கான பில் இருக்கணும். பில் இருந்தால் நிச்சயமாக மாற்றி கொடுத்துருவோம். இது மாதிரி ஃபுட் லேம்ப்ஸு, ஃபுட் லேம்ப், நைட் லேம்ப்க்காக யூஸ் பண்ணிக்கிறது நிறைய இப்போ சுவிட்சஸ்லாம் நிறைய அப்டேட் வந்துருச்சு. ஆனால் இப்போ பொதுவாக ஒரு ஸ்விட்சஸ் அப்படின்னு நம்ம பேசும்போது ஈரக்கையோடு தொடுவோம். குறிப்பாக மழை காலத்துல எல்லாம் பயமாக இருக்கும் ஸ்விட்சஸ் தொடுறதுக்கு. அதை தாண்டி குழந்தைங்க வந்து விளையாட்டுத்தனமாக ஏதாவது எடுத்து விளையாடுறது, அந்த மாதிரி அந்த விதத்தில் பாதுகாப்பு எந்த விதத்துல எல்லாம் இருக்குண்ணா? இப்போ மாடுலர் சுவிட்சஸ் போடும்போது கண்டிப்பாக உங்களுக்கு பாதுகாப்பான சுவிட்சஸ். ஏன்னா இது 3 செக்டார் சுவிட்சஸ் சொல்கிறது. இப்போ இது மேலே ஒரு அடுக்கு இருக்குது, மிடில் ஒன்று இருக்குது, அது கீழே ஒன்று இருக்குது. மொத்தம் 3 அடுக்கு இருக்கும். ஒரு 3 செக்டார் சுவிட்சஸ். அவ்வளோ சீக்கிரமாக வந்து தண்ணி பட்டாலோ சாக் அடிக்கிறதுக்கு நம்ம ஒரு இயற்கையோட இப்படி தெரியாமல் தைரியமாக வைக்கலாம். இப்போ நம்ம பழைய காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சுவிட்சஸ் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ பண்ணி வச்சிருப்போம். ஆமாம். அதில் வந்து ஈஸியாக தண்ணி உள்ளே போகணும். இதில் அவ்வளோ ஈஸியாக போகாது. அதனால தைரியமாக இப்போ மாடுலர் சுவிட்சஸ் போடும்போது பெரிய காஸ்ட் வைஸும் ரொம்ப கூட கிடையாது. வந்து ஒரு 50,000 சுவிட்சஸ் வாங்குற இடத்துல ஒரு 5,000 கொடுப்போம், அவ்வளோதான். எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க? ஏன்னா ஸ்விட்சஸ் அப்படின்றது ஓகே நார்மல் தான் ஒரு ஸ்விட்ச் ஆன் பண்ணுறதுக்கு. ஆனால் அதில் இந்த மாதிரி எவ்வளோ மாடர்னாக மாற்றிருக்காங்க, என்னெல்லாம் கஸ்டமர்ஸ் விரும்புகிறாங்க? அதாவது
நான் வந்து 25 வருஷம் ஆச்சுன்னு உங்கள்கிட்ட ஆரம்பத்திலே சொன்னேன். இப்போ அந்த காலத்தில் கஸ்டமர் நம்ம கடைக்கு வரும்போது என்ன பண்ணுவாங்க, தாத்தா கூட்டிகிட்டு வருவாங்க, அவங்க அப்பா கூட்டிட்டு வந்து நம்ம கடையில் வந்து இப்போ நம்ம தெரிஞ்ச கிடப்பாது, அந்த காலத்துலேருந்து நம்ம கடையில் வாங்கிட்டு இருக்கோம், பார்த்து வாங்கிப்பான்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ ட்ரெண்ட் அப்படியே சுத்தம் மாறிடுச்சு. என்னன்னாக்கா இப்போ பேர பிள்ளைங்க தான் கூட்டி வராங்க. அவங்க எல்லாம் அப்டேட்டில் இருக்கிறாங்க. சுவிட்சஸ் எதாக இருந்தாலும் சரி ஆன்லைனில் உடனே பார்த்துட்டு அவங்க என்னன்றது எங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. வயர்ஸ் எடுத்தாலும் இந்த பிராண்ட் எடுங்க, சுவிட்சஸ் எடுத்தால் இந்த பிராண்ட் எடுங்க சொல்லி அவங்களே அந்த அளவுக்கு தயாராகிட்டாங்க. அப்போ என்னெல்லாம் நான் மாடர்ன் இருக்கோ அது எல்லாமே எல்லாம் அப்டேட் ஆகிட்டே இருக்கு. டே பை டே அப்டேட் ஆகிட்டு இருக்கு. அவங்க கஸ்டமர் சொல்றாங்க, நாமளும் கொடுத்து தான் இருக்கிறோம். புதுசாக மாடல் அப்டேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ டச் சுவிட்சஸ்லாம் கூட வந்துருச்சு. டச் அப்புறம் வந்து ஹோம் ஆட்டோமேஷன் வந்துருச்சு, கோல்டு பண்ண நிறைய வந்துருச்சு. அது மாதிரி நிறைய கொடுத்துட்டு இருக்கோம். ஆனால் இதை பற்றி சொல்லுங்கண்ணா. ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கு, நிறைய டிசைன்ஸ் இருக்காட்டு. இது வந்து வால் மிக்சர் சொல்றது. வால் மிக்சர் இதுல வந்து ஒரு ஃபெமிலியர் பிராண்ட்னா ஹிண்டுவேர். இந்த பிராண்டுக்கு வந்து 12 இயர்ஸ் 12 வருஷம் வாரண்டி. வாரண்டி அதான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லிக்க, கேரண்டி வேற வாரண்டி வேற. வாரண்டினா ஏதாவது ப்ராப்ளம்னா எங்களோட பில்லை வச்சுட்டு கஸ்டமர் கேர்ல கூப்பிட்டு சொன்னோம்னா வீட்டில் வந்து அந்த ஸ்டெம்மை மாற்றி கொடுத்துருவாங்க. இது வால் மிக்சர். இது 3-in-1 வால் மிக்சர் சொல்றது. இது ஹாட் வாட்டர் கூல் வாட்டர் மிக்ஸ் ஆகிக்கும். இது வழியா பெட் வழியா மேலே ஷவருக்கு போய்க்கும். இந்த ஸ்பவுட் வழியா தண்ணி வந்துக்கும். இதில் ஹேண்ட் ஷவர் யூஸ் பண்ண 3-in-1 வால் மிக்சர் சொல்கிறோம். இந்த செக்ஷனில் டேப், அதாவது ஒரு மாடல் என்னென்ன மாடல் இருக்குது, ஹேண்டில் மாடல். இப்போ இந்த மாடல் ஒரு மாடல் பார்க்குறாங்கனாக்க உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு சொன்னால் இதிலே அந்த ஷார்ட் பாடி டேப்பு, ஆங்கிள் வால்வு, வால் மிக்சரு, வாஷ்பேசன் டேப் எல்லாமே ஒரே ஹேண்டில் எடுத்துக்குவாங்க. அதுக்காக எல்லா மாடலையும் ஒன்று ஃபிட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே இதெல்லாம் அதுலேயே வந்து கிச்சன் அந்த வாஷ்பேசன் டேப்ஸ் இது. இது வந்து ஹாட் வாட்டர் டேப். இது டேப்லேயே ஹாட் வாட்டர் ஒரு ப்ளக்கை சொல்லிட்டு கனெக்ஷன் கொடுத்தோம்னாக்க இதுலேயே உங்களுக்கு சுடு தண்ணி வந்துக்கும். இதுலேயே ஹீட்டர் இருக்குது. இது அதோடவே ஃபிட் ஆகும். ஆமாம், ஃபிட்டடாக இருக்கும். ப்ளக்கை சொருகிட்டு டேப்பை கனெக்ஷன் கொடுத்துட்டு இன்புட் கொடுத்துட்டோம்னாக்க, லைன் இன்புட் கொடுத்துட்டோம்னா சுடு தண்ணி அதே மிக்ஸ் ஆகி வந்துக்கும். இதெல்லாம் இது பேர் வந்து தெர்மோஸ்டாட்டர்னு சொல்கிறது. இது தெர்மோஸ்டாட்டர். அதாவது இது 5-வே வால்வு. இந்த வால்வு பேர் 5-வே வால்வு. இதில் என்னென்ன இருக்குனாக்கா வந்து இப்போது ஷவருக்கு ஒரு வால்வு, அடுத்து இது டூவல் ஷவர் சொல்றது. இது ஒரு ரெயின் ஷவர் சொல்றது. இது ரெயின் ஃபால் ஷவர். 2 வால்வு. இது ரெயின் ஃபாலாக இருக்கும். இது ரெயின் ஷவர். இது அடுத்து இது 3வது வால்வு பார்த்தீங்கன்னா பாடி ஜெட்டு, உடம்புக்கு மட்டும் அடிக்கணும் அப்படின்றதுக்கு பாடி ஜெட். இது 3வது வால்வு. 4வது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பவுட்டு, தண்ணி பக்கெட்ல பிடிக்கிறதா தண்ணி. 5வது வால்வு பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ஷவர். இது 5-வே வால்வு செட்டப். இது அப்படியே எல்லாத்துக்கும் ஒவ்வொரு வால்வு. இதுல டெம்பரேச்சர் என்ன டெம்பரேச்சர் வேணுமோ செட் பண்ணிக்குவாங்க. 30 டிகிரி 38 வேணும் 30 வேணும் அப்படின்னு சொல்லி செட் பண்றோம்னாங்க அந்த டெம்பரேச்சர் மட்டும் வெளில கொடுத்துட்டு இருக்கோம். கூட வந்துடாது, தண்ணி பிள்ளைங்க வந்து கையில் சுட்டுக்க மாட்டாங்க. அது மாதிரி அது பேர் தெர்மோஸ்டாட்டர் பேர். சொகுசான குளியலுக்கு கண்டிப்பாக பயன்படுத்திக்கலாம் இல்லையா? தேவையில்லாம யூஸ் பண்ணிக்கிறாங்க கண்டிப்பாக. ஆனால் இது டேப் தானா? இது கிச்சன் சிங்க் டேப்ஸ். கிச்சன் சிங்க்ல சாதாரணமாக கண்டிப்பாக வீட்டுக்கு தேவையான ஒரு முக்கியமான பொருள். அது கிச்சன் சிங்க் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பொருள். அதில் கவனமே செலுத்த மாட்டாங்க, பாக்கியில் பண்ணிட்டு இருப்பாங்க வீட்டு ஓனர்ஸ். இது வந்து என்னன்னாக்கா அவங்களுக்கு சௌரியப்படி எந்தெந்த பக்கத்தில் ஃபிளெக்சிபிள் பண்ணிங்களோ பண்ணிக்கலாம். அது மாதிரி கிச்சன் சிங்க் டேப்லாம் இருக்கு. எல்லா பக்கத்துலையும் எந்த எப்படியும் திருப்பிக்கலாம். அந்த மாதிரி திருப்பிக்கலாம். இல்லை கலர்ஸ் இருக்கு. இல்லை ஒரு 5-6 கலர்ஸ் இருக்கு. இதுக்கு வாரண்டின்னா இதெல்லாம் 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி. நேரத்தில் போச்சுன்னா நாங்கள் மாற்றி கொடுத்துருவோம். கேரண்டி தான் அது. நாங்கள் மாற்றி கொடுத்து 1 இயர் வரலாம் கேரண்டி இருக்கு. இது ஒன்றும் இல்லை, இது உடஞ்சிருது, ஒரு வேளை தண்ணி சரியாக வரலன்னு சொல்றாங்க அப்படின்னா எங்களை பில்லை வச்சுட்டு மாற்றிக்கலாம். இதுலேயே வந்து சில பிராண்டட் 12 இயர், இது ஹிண்டுவேர்னு ஒரு பிராண்ட். இது இதுக்கு சேம் 12 இயர் வாரண்டி. கஸ்டமர் சர்வீஸ்ல வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. அவங்களே மட்டும் சொன்னா வீட்டில் வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. அவங்களே வீட்டுக்கு கண்டிப்பாக பண்ணி கொடுப்பாங்க. அதான் வாரண்டின்றது. ஆனால் லைட்ஸ் அதுவும் ரொம்ப முக்கியம் இல்லையா? ஆமாம், கண்டிப்பாக வீட்டுக்கு. அதை பற்றி சொல்லுங்கள். லைட்டு தான் நம்ம வீட்டோட லைட்டு பெயிண்ட் 2 தான் வந்து வீட்டோட லுக்கை கொடுக்கறது. இதில் ஸ்பாட் லைட்னு ரொம்ப நிறைய பார்த்தீங்கன்னா ஸ்பாட் லைட்ஸ் கலர்ஸ் நிறைய இருக்கு. ப்ளூ, கிரீன், பிங்க், RGB கலர்ஸ். இதுலேயும் பிராண்டட் இருக்கு. இதெல்லாம் 2 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி. இந்த லேம்ப் வந்து ஒரு 90 ரூபா தான் ரேட். அது இதுக்கு வந்து 2 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி கொடுக்குறோம். நாங்கள் எங்களோட பில்லு வச்சுட்டு 2 வருஷத்துல எங்கள்கிட்ட போயிடுதுன்னு சொல்றாங்கன்னா, இப்போ வெளியூர்ல ஒரு கஸ்டமர் வராங்க, அவங்க கொரியர் அனுப்பிச்சா கொரியர் அனுப்பிச்சு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். 90 ரூபாய் பொருளுக்கு 2 வருஷம் கண்டிப்பா 2 வருஷம் கேரண்டிக்கு நாங்கள் மாற்றி கொடுக்குறோம். ஏன்னா இது எலக்ட்ரிக்கல்ல வந்து வோல்டேஜ் ஃபிளக்சுவேஷன்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. அப்படி போனால் நாங்கள் மாற்றி கொடுக்குறோம். கம்பெனியில் கேரண்டி வாங்கியிருக்கோம், கொடுக்குறோம். நாங்கள் ஒன்றும் எங்களுக்கு சிரமம் கிடையாது. அது மாதிரி வாங்கிட்டு போயிட்ட பிறகு ஒரு பேசுவாங்க, ரீப்ளேஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னா நம்ம கடையில் அந்த மாதிரி எக்காரணம்னு சொல்ல மாட்டோம். அப்படியே நீங்கள் அந்த கேஷை ஃபுல்லாகவே 100% கொடுத்துருவோம். இப்போ அதான் 2 லேக் வாங்குறாங்க, இல்லை ஒரு 50,000 வாங்குறாங்க, 1 லேக் வாங்குறாங்க, ஒரு 10,000 பொருள் மிச்சப்பட்டு போனாலும் ஒன்றும் கவலைப்பட வேணாம். எங்களுக்கு தேவை எங்கள்கிட்ட வாங்கிட்டு போனபடி இந்த பொருள் இருக்கணும். பேக்கிங்கோட இருந்து கொடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பாக பணமே கொடுத்துருவோம். நாங்கள் அதில் வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. இப்போ இந்த மாதிரி எத்தனை பேருக்கு கேஷ் ரிட்டர்ன் பண்ணியிருக்கீங்கன்னா அதிகமாக வாங்கிட்டு போயிட்டாங்க அதனால பொருள்? இப்போ நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர்ன்றது உள்ள நாங்கள் வச்சு தான் பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் நீங்களே எங்கள்கிட்ட வந்துட்டீங்கன்னாக்கா அந்த டேட்டாஸை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரிட்டனுக்கு ஒரு டேட்டா, ஒரு சாஃப்ட்வேர் பில்லிங் சாஃப்ட்வேரில் தனியாக ஒரு பேஜ் இருக்குது. அதை கிளிக் பண்ணால் ஒரு நாளைக்கு எவ்வளோ பேர் கஸ்டமர் ரிட்டர்ன் பண்ணுறாங்க, எவ்வளோ கேஷ் பண்ணுறாங்க தானாமல் தெரியும். நீங்களே பார்க்கலாம். நீங்கள் அந்தளவுக்கு
நாங்கள் கொடுத்து வாங்கிட்டோம். அந்த டேட்டாஸ் எல்லாம் இருக்கு. கண்டிப்பாக இருக்குது. அது கொடுத்தா உனக்கு கவர்மெண்ட் கொடுத்தா எப்படி நாங்கள் சேல்ஸ் பில்ல கொடுக்குறோமோ அதே மாதிரி ரிட்டர்ன் பில்லையும் கொடுத்து நாங்கள் கழிச்சிக்கலாம். அதில் வந்து ரீட்டெயிலில் வந்து அந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது. நிறைய கடைக்காரங்க என்ன சொல்லுவாங்க, நாங்கள் ரிட்டர்ன் பண்ணாக்க வந்து காசு கொடுக்க முடியாது, டாக்ஸை பிடிச்சிக்குவேன், அப்படிலாம் கிடையாது. அதில் என்ன பில் அமௌண்ட் இருக்கா, 100 ரூபா தான் 100 ரூபா, 10,000 10,000 கையில் கேஷ் கண்டிப்பாக கொடுத்துரும். ஸோ இது அந்த கலர் லைட் இல்லையா? இது வந்து ஜங்ஷன் பாக்ஸ்னு சொல்லி நம்மளுடைய வயரிங் பண்ணும்போது ஜங்ஷன் பாக்ஸ் வச்சிருப்பாங்க, அதில் வைக்கிறது. இது ஸ்பாட் லைட்ன்ற ஒரு பாக்ஸில் வைக்கிறது. ஓகே. இது வந்து கபோர்டு ஒர்க்லாம் பண்ணுவாங்க. அந்த சின்ன லைட் கபோர்டில் வந்து பட்டன் எல்இடி சொல்லிட்டு ஒரு ஃபேன்சி ஒரு டோர் திறக்கிறாங்க, அதுக்குள்ளே லைட் எரியணும், அது மாதிரிலாம் பண்ணிக்கலாம். அதிலே வந்து இது சர்ஃபேஸ் மாடல் சின்ன சின்ன இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்கறதுக்கே அட்ராக்டிவா இருக்கு. சோலார் லைட் இல்லையா? கேட் லைட். இப்போ கேட் லைட். ஆமா, கேட் லைட் பொதுவா பாத்தீங்கன்னா கேட் லைட் ஃபிக்ஸ் பண்ணும்போது ஒரு வயரிங் பண்ணி கொண்டாடுவாங்க. எல்லா வயரிங் பண்ணும்போதும் அந்த எறும்பு கடிச்சு ஒரு குறிப்பிட்ட காலத்துல அந்த வயரிங் வீணா போயிடும். அப்போ இது மாதிரி சோலார் கேட் லைட் ஃபிக்ஸ் பண்றோம்னாக்க இது சாதாரணமா சன்லைட் ஆஃப், இதுல ஆட்டோமேட்டிக் இருக்கு, இல்ல நம்ம எரிய விடுறதுக்கு ரிமோட்டும் இருக்கு. இல்லாட்டி சன்லைட் அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகுது, சூரியன் மறையும் போது ஆட்டோமேட்டிக்காக எரியும். ஆட்டோமேட்டிக்காக சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக சாயந்தரம் எரியும், காலையில் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். அது மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ அதுவே சார்ஜ், அதுவே அதான் சார்ஜபிள். இதுலேயே பேனல் இதுலேயே இருக்கு. இது நிறைய பேர் விரும்பி வாங்குறாங்க. ஒரு வீடுன்னு எடுத்துட்டா கம்பல்சரியாக கேட் லைட் இருக்கும். ஒரு வீட்டுக்கு வந்து எப்படி கதவு இருக்கோ அதுவே 2 கேட் லைட் கம்பல்சரியாக வச்சிருவாங்க. அப்போ அதுலேயும் நிறைய மாடல்ஸ் நிறைய கேட் லைட் நிறைய மாடல் இருக்கு. ஆனா இப்போ சுத்தியுமே ஃபேனா இருக்கு இல்லையா? ஸோ ஃபேன் வரும்போது என்னென்ன பிராண்ட்ஸ் எல்லாம் இருக்குண்ணா? எதெல்லாம் ஃபாஸ்ட் மூவிங்கா இருக்கு? அது கிராம்ப்டன், ஹேவல்ஸ், ஓரியன்ட், அப்புறம் வந்து ரெமின்னு ஒரு பிராண்டு, ஓகே, கோல்டு மெடல், இதெல்லாமே நம்ம டைரக்டா பண்றோம். இந்த எல்லா பிராண்டும் எல்லாம் டைரக்டா பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இப்போ எதெல்லாம் ஃபாஸ்ட் மூவ்மெண்டா இருக்குண்ணா? எது அதிகபட்சம் விரும்பி வாங்குறாங்க? விரும்பி வாங்குறது பாத்தீங்கன்னா கொஞ்சம் நார்மலான டிசைன்ஸ் பார்ப்பாங்க. புதுசா மெட்டாலிக் இது மாதிரி மெட்டாலிக் ஃபினிஷிங்ஸ் இது மாதிரி பார்ப்பாங்க. இல்லாட்டி சிலர் வந்து எனக்கு காற்று மட்டும் வந்தா போதும்னு சொல்லிட்டு ஒரு பிளைன்ல ஒரு ப்ரௌன் கலர் போயிடுவாங்க. இது மாதிரி அதிகமாக போயிடுவாங்க. ஸோ இதுலயே வீட்டு சீலிங்க்கு ஏற்ற மாதிரி டிசைன்ஸ் பார்த்து நிறைய இருக்கு. இதுல பிஎல்டிசி மாடல்ஸ் இருக்கு. அவங்க எதிர்ப்பு லைட் அண்டர் லைட்டோட நிறைய ஃபேன்ஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் அவங்க கஸ்டமர் எப்படி கேட்குறாங்களோ கொடுக்கலாம். இப்போ என்ன மாடர்ன்லாம் வந்திருக்குன்னா, இப்போ ஈவன் ரிமோட்லயே நம்ம ஆக்சஸ் ரிமோட், அதான் பிஎல்டிசி ஃபேன்ஸ். ஓகே, பிஎல்டிசி ஃபேன்ஸ்ல கிராம்ப்டன்ல இப்போ இதெல்லாம் கூட பிஎல்டிசி ஃபேன் தான். அந்த சீலிங் ஃபேன்ல இது பிஎல்டிசி ஃபேன். இது கிராம்ப்டனோட கம்பெனி. ஓகே. அதே மாதிரி அந்த பக்கத்துல இருக்கிறதும் பிஎல்டிசி ஃபேன். ஸோ இந்த ஃபேன் என்னன்னா எல்லா சர்க்கிளையும் அது ரொட்டேட் ஆகுது. ஆமா, அது வந்து கேபின் ஃபேன் சொல்றது. ஒரு சின்ன இடத்துக்குள்ள ஒரு கேபினுக்குள்ள ஒரு ஃபேனை போடணும், கை பட்டாலும் கை போடக்கூடாது. அப்படின்னா ஒரு டேபிள் ஃபேன் மாடல்ல அப்படியே ரொட்டேஷன், அப்படியே 360 டிகிரில ரொட்டேஷன் ஓடிட்டு. அந்த மாதிரி பெரிய ரெக்கை இருக்கக்கூடிய ஃபேன்லாம் யூனிக்கா ஒரு மாடல் வேணும். யூனிக்கா ஒரு ஆஃபீஸ் ரூம்ல போடணும். நம்மளோட யூனிக்கா எங்கேயுமே இருக்கக்கூடாது. அப்படின்னா யூனிக் மாடல்ஸ் நிறைய இருக்கு. யூனிக்கா நிறைய மாடல்ஸ் இருக்கு. நீங்க பார்க்காத மாடல்ஸ் தான் இந்த கேட்டலாக்ல இருக்கு, பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி அந்த நியூ மாடல் சிலது காமிங்களேன். சரி, இப்போ இதெல்லாம் பிஎல்டிசி ரெகுலர் ஃபேன்ஸ் தான். பிஎல்டிசி இதெல்லாம் பிஎல்டிசி ஃபேன்ஸ். இது கிராம்ப்டன் மாடல்ஸ். இது அந்த யூனிக் ஃபேன்ஸ்னு சொல்றது பார்த்தீங்கன்னா நாங்கள் கேட்லாக்ல மட்டும் வச்சிருப்போம். நாங்கள் ஓகே, எனக்கு வந்து இந்த ஃபேன் எங்கேயுமே இருக்கக்கூடாது, எனக்கு ஒரு ஃபேன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி போனால் லூஃப்ட்னு ஒரு பிராண்ட் இருக்கு. லூஃப்ட், ஆமா. அதுல என்னன்னாக்க ஒவ்வொரு டிசைனும் ஒரு யூனிக்கா இருக்கும். நீங்க எதிர்பார்க்காத டிசைன்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஒரு ஃபேன் வந்து மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 30,000 ரூபா 40,000 அந்த மாதிரி இருக்கும். அது மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான ஃபேன் வேணும் எனக்கு. அது டிசைன்ஸே வித்தியாசமா, டிசைன்லாம் டிஃப்ரெண்டாக இருக்கும். அது என்னது சொல்றது, பனை மட்டையில் இருக்கிற லீஃப் மாதிரிலாம் அது மாதிரிலாம் ஃபேன்ஸ் நிறைய இருக்கு. அது வந்து ஆர்டர் பண்ணா அதுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு டெல்லியில வரது மெட்டீரியல் ஒரு நாள் டைம் கொடுத்துரும், ஒரு நாள் 2 நாள்ல கொடுத்துரும். ஆனால் இப்போ ஃபேன்ல பார்த்தீங்கன்னா இது சின்ன விங்கெல்லாம் இருக்கு. இது எந்த மாதிரி இடத்துக்கு யூஸ்? சின்ன விங்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கிச்சன்ல யூஸ் பண்றாங்க. ஓகே, சின்ன இடத்துல ஒரு கேபின்ல ஒரு சின்ன கேபின் வச்சிருக்கோம், அந்த இடத்துல மட்டும் நமக்கு வரணும். மெயினாக கிச்சனுக்கு தான் வாங்கிட்டு போவாங்க. வீட்டில் லேடிஸ் இருக்கிறதுல ரொம்ப பெரிய ஃபேன் போட்டால் அங்கே ஸ்டவ் அணைஞ்சிரும். அதுக்காக சின்ன ஃபேன்ஸ் மெயினாக யூஸ் பண்ணுவாங்க. பாத்ரூமில் யூஸ் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் 48 தான், பாக்கி எல்லா இடத்துல 48 தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஃபேன் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பார்த்தப்போ ஒரு 3 விங்கு அப்படின்றது பார்க்குறோம், 5 விங்கெல்லாம் பார்க்குறோம். அது என்ன வித்தியாசம்? அதில் டிசைன் தான், வேற ஒன்றும் கிடையாது. டிசைன் உங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு ஒரு டிசைன் பிடிக்கும். டிசைனாக எனக்கு டிஃப்ரெண்டாக இருக்கணும்னு நினச்சி போடுறது தான். அது மாதிரி டிசைனுக்காக தான் அதெல்லாம். இல்லை அதோட கெப்பாசிட்டி அது அப்படிலாம் வராது. விங் அதிகமாக போக ஃபேனோட காற்று குறையும். ஆமாம், வெயிட் ஃபேனோட வெயிட் ஜாஸ்தி ஆகிடும். அப்படி ஃபேனோட காற்று கம்மியாக தான் வரும். எனக்கு வந்து 3 பிளேடு தான் கரெக்டாக காற்று வந்துட்டு இருக்கும். ஓகே, நீங்கள் ஃபேன் காற்றுலாம் அதிகமாக வரும்னு நினச்சிட்டா பெரிய ஃபேன்லாம் போகணும். ஆனால் நீங்கள் வெளியிருந்து பார்க்குறவங்களுக்கு 5 விங் இருக்குன்னா அது வேகமாக இல்லை, காற்று அதிகமாக வரும். அப்படிதான் ஒரு ஃபேன்சிக்காக இருக்கும். அதே பெடஸ்டலில் 5 விங்கு அது கண்டிப்பாக சக்ஸஸ் வரும், சீலிங்கில் வராது. ஓகே, இதெல்லாம் கிச்சன் பொதுவாக கிச்சனில் யூஸ் பண்ணுறது. இது கிச்சனில் எக்ஸாஸ்ட் ஃபேன் கண்டிப்பாக வேணும். அது அதே மாதிரி இது பாத்ரூமில் வெண்டிலர், பாத்ரூமில் யூஸ் பண்ணுற வெண்டிலர் ஃபேன்ஸ்.
இது வாட்டர் ஹீட்டர்ஸ். இது வாட்டர் Water ஹீட்டர் heaters. அதுலயே எல்லா பிராண்ட்ஸ் ஆமா, நம்மள்ட்ட ஹேவல்ஸ், வீனஸ், விகார்டு, கிராம்ப்டன் இந்த பிராண்ட்ஸ்லாம் இருக்கு நம்மள்ட்ட. இதுல ஃபாஸ்ட் மூவ்மெண்ட்னா ஹேவல்ஸ் இது நம்பர் 1 சேஃப்டி கெய்சர்னு சொல்ல போனா. சேஃப்டி எந்த அளவுக்கு சேஃப்டி? இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கேஸ்ல ELCB வரும். ELCB எர்த் லீக்கேஜ் சர்க்யூட் பிரேக்கர். இப்போ EBல கூட புதுசா ஆர்டர் போட்டுருக்காங்க. ஒரு சர்வீஸ் வாங்கும்போது முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா மெயின் சுவிட்ச் வாங்கி சர்வீஸ் கொடுத்துருவாங்க. இப்போ வந்து ELCB எர்த் லீக்கேஜ் சர்க்யூட் பிரேக்கர் சொல்லி வச்சா தான் சர்வீஸ் கொடுப்பாங்க. அது ஒவ்வொரு பிளக் பாயிண்ட்லயே இருக்கும். அதோ இருக்கு பாருங்க, இந்த மாதிரி பிளக் பாயிண்ட்லயே வச்சு வந்துடும். சப்போஸ் 99% வாட்டர் கிட்ட சாக்கடிக்காது, ஒருவேளை அடிக்கலாம். அடிச்சதுன்னா இது இங்கே ட்ரிப் பண்ணிடுவோம். உடனே இது ட்ரிப் ஆயிடுது. ஸோ அதுக்காக உள்ளது. இப்போ இந்த இதுலன்னா எதுக்கான? இது வந்து டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்கு சும்மா ஒரு இண்டிகேஷன். அது டெம்பரேச்சருக்கான இண்டிகேஷன். ஆனால் இப்போ நிறைய விஷயம் பேசிட்டு இருக்கோம். ஆனால் வீட்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பார்க்குறது நம்ம இந்த ஒயர்ஸ் அப்படின்றது என்ன ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்றது. அதில் என்ன பிராண்ட்ஸ் எல்லாம் இருக்குன்னா எவ்வளோ பாதுகாப்பானதாக இருக்குது அதை பற்றி எல்லாம் சொல்லுங்கள். இப்போ நம்மள்ட்ட வந்து வயர்ஸ் பிராண்டு பார்த்தீங்கன்னா ஹேவல்ஸு, அப்புறம் வந்து குந்தன் கேபு, ஃபைப்ரோஸு, நார்வுட், ஃபினோலெக்ஸு, ஆர்ஆர் இந்த மாதிரி பிராண்டெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம. இப்போ வயரை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து HSFRன்னு ஒரு குவாலிட்டி வருது, FRன்னு ஒரு குவாலிட்டி வருது. ஓகே. கஸ்டமர் வைஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன தேவையோ அது மாதிரி வாங்கிக்குவாங்க. இதில் வயரில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக வாங்குற பொருள் வந்து என்னன்னாக்க ஒரிஜினலானு பார்த்து வாங்குறது தான் பெரிய முக்கியமான. எப்படி வாங்குறதுன்னு அதை பற்றி சொல்லுங்களேன். ஓரளவு பெரிய கடைகளில் இல்லை பழைய காலத்து கடைக்காரங்க இப்போ நிறைய பேர் 99% நல்ல ஒரிஜினல் வைப்பாங்க. அதை மட்டும் செக் பண்ணி வாங்கிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி பிராண்ட் எல்லாமே ஓரளவு வந்து எல்லா பிராண்டும் ஓரளவு குவாலிட்டியில் பக்கா வந்துட்டாங்க. ரொம்ப லோக்கல் பிராண்ட் எங்கள்கிட்ட கிடையாது, ஓரளவு பிராண்டட் ஐட்டம் தான். இப்போ இந்த பிராண்ட் எடுத்துகிட்டீங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ இது வந்து PFFRன்னு ஒரு குவாலிட்டி. இது இந்த வயர் வந்து ஆமாம், இது வந்து 870 ரூபாய்க்கு இந்த வயர் காயில் கொடுக்குறோம் 1 ஸ்கொயர் எம்எம். ஓகே. 875 இன்க்ளூட் GST சொல்கிறேன். நீங்கள் சேலஞ்சாக சொல்கிறா நீங்கள் எங்கேயுமே அந்த ரேட்டு வாங்க முடியாது. 870 ரூபா இன்க்ளூட் GST இந்த பிராண்டு ஃபுல் பில்லோட கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து 800 ரூபாய்க்கு கொடுக்குறேன்பாங்க, 750 ரூபாய்க்கு கொடுக்க, இல்லை 780 ரூபா அது மாதிரி ஏதாச்சும் சொன்னாங்கன்னா ப்ளஸ் டேக்ஸ் சொல்லுவாங்க. நான் 875 இன்க்ளூட் GST கொடுத்துடலாம், 15% டேக்ஸ் சேர்த்து கொடுத்துடலாம். அது மாதிரி நம்ம ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கும், செக் பண்ணிக்கலாம். அவங்க ரேட் எங்கேனாலும் செக் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இதில் வந்து வீட்டுக்கு தேவையான ஒயர்ஸ் அப்படின்னு சொல்ல போனால் 1 ஸ்கொயர் வந்து 4 ஸ்கொயர் வந்து அதிகபட்சமாக யூஸ் பண்ணுவாங்க. லைட் பாயிண்ட்டுக்கு 1 ஸ்கொயர் யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் இன்வெர்டர் லைனுக்கு 1.5 யூஸ் பண்ணுவாங்க. சில இடத்துல வந்து AC பாயிண்ட் 2.5, 4 ஸ்கொயர் வாட்டர் ஹீட்டருக்குலாம் யூஸ் பண்ணுவாங்க. ஒயரை நல்ல பிராண்டாக செலக்ட் பண்ணுறது கஸ்டமரோட ஒரு கண்டிப்பான கடமைன்னு கூட சொல்லணும். ஏன்னா அதாவது ஒரு 10 செகண்டில் பெரிய ஃபயரை உருவாக்கிடும் அந்த ஒயர். சரியான ஒயர் போகலாட்டி அந்த ஒரு சின்ன சர்க்யூட் எங்கே வேணாலும் நடக்கலாம். இது ஒயர் செகண்ட் தான் 10 செகண்டில் இங்கேருந்து ஒரு 4 மீட்டர் எரிஞ்சிடும். 10 செகண்ட் 4 மீட்டர் எரிஞ்சிடும் ஒயர் ஒரு ஸ்டார்ட் ஆச்சுன்னா. அதனால வந்து இதில் வந்து HFFR, PFFR இது மாதிரி குவாலிட்டியான ஒயரை யூஸ் பண்ணுறது பெட்டர். அதான் கேட்க வந்தேன். ஏன்னா இப்போ நம்ம முன்னாடி காலத்துலேருந்து பார்க்கும்போது ஒயர் அப்படின்னு நிறைய ஃபயர் இன்சிடென்ட்ஸ் அதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு பார்க்குறோம். இப்போ எவ்வளோ அட்வான்ஸ்டாக மாறி இருக்குது, அந்த சேஃப்டிக்கு எந்த அளவுக்கு வந்து முக்கியத்துவம் இருக்குது அப்படின்றது பார்க்குறீங்க. HFFR ஒயர்னாக்கா என்னன்னாக்கா இப்போ அந்த ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஸ்மோக் மட்டும் தான் வரும். ஓகே. லேசாக புகை மட்டும் தான் வரும். இன்கேஸ் ஃபயர் ஸ்டார்ட் ஆகுதுனாக்கா இப்போ பழைய பிளாஸ்டிக் பொதுவாக பிளாஸ்டிக் உடனே ஃபயர் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன் ஃபயர் ஆகுதுனாக்கா ஷார்ட் ஆனால் ஆகும். ஸோ இது வந்து அவ்வளோ சீக்கிரம் ஃபயர் ஆகாது அவ்வளோ ஈஸியாக. அதுதான் எஃப்ஆர் லெசன் சொல்கிறது அதுதான். ஆனால் இப்போ நம்ம நிறைய ப்ராடக்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. எனக்கு ஒரு எஸ்டிமேஷன் சொல்லுங்களேன். இப்போ ஒரு 700 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து ஒரு வீடு கட்டுறன்னு வைங்க. வீடு கட்டியாச்சு அப்படின்ற நிலைமையில நம்ம இங்கே இருக்கக்கூடிய பொருட்களை வாங்கி அங்கே பயன்படுத்துகிறோம்னா ஒரு பட்ஜெட் அப்படின்றது எப்படி இருக்கும்? எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ், பிளம்பிங் ஐட்டம் ஒரு 700 ஸ்கொயர் ஃபீட் வீடுனாக்க மினிமம் 50,000 வயரிங், சுவிச்சஸ், இந்த ஃபேன்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து போயிடலாம். ஒரு 50,000 ரூபாய்க்கு 50,000 ரூபாய்க்கு எடுத்து போயிடலாம். ஸோ இப்போ நீங்கள் சொன்னீங்களே இண்டிவிஜுவலாக ஒருத்தர் வந்து நம்ம இங்கே ப்ராடக்ட் வாங்கி எல்லாமே யூஸ் பண்ணுறாங்கன்னா ஒரு அவங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் இருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு இருக்கும்னா அந்த ப்ராஃபிட் மார்ஜின் அப்படின்றது எப்படி இருக்கும்? அதான் சொல்கிறேன். மினிமம் பார்த்தீங்கன்னா 20% நம்மள்ட்ட டிஃப்ரெண்ட் இருக்கும். 20% வித்தியாசம் இருக்கும். ஸோ 20% சேவ் பண்ணலாம் கண்டிப்பாக. 1 லட்ச ரூபாய்க்கு ஒரு ஊரில் வாங்கிட்டுருக்கா எங்கிட்ட 80,000 வாங்கிடலாம். ஓகே. இப்போ 20,000 ரூபாய்க்கு பெனிஃபிட் இருக்கும் கண்டிப்பாக. என்னென்ன வகையில் பெனிஃபிட்னாக்கா ரேட்டில் பெனிஃபிட் இருக்கும், குவாலிட்டியில் பெனிஃபிட் இருக்கும். அதாவது 101% ஜென்யூன் பொருள், 100%. ஏன்னா நாங்கள் வந்து அந்த காலத்துலேருந்து நாங்கள் வந்து ரொம்ப அந்த ஒரிஜினல் பொருளில் ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்துகிறோம். அடுத்து ரீப்ளேஸ்மெண்ட் இந்த பொருளில் வரும். வயரில் வந்து அந்த சுவிச்சஸில் டேமேஜ் வரலாம். இல்லை ஒரு எலக்ட்ரிஷியன் முறுக்குறாங்க, அவங்க முறுக்கும் போது தவறில் உடைச்சிடுறாங்க. எங்கள்கிட்ட வந்து அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. தவறில் உடஞ்சி போட்டாலும் கண்டிப்பாக நான் மாற்றி கொடுப்போம். புதுசாக வாங்கிட்டு போகும்போது உடஞ்சிருது, சுவிச்சஸ் உடஞ்சிருது, ஒரு பிளேட் உடஞ்சிருது, ஒரு லைட்டே உடச்சிடுறாங்க, என்ன பண்ண முடியும்? அதுக்காக கஸ்டமரோ அவங்க எலக்ட்ரிஷியனோ போய் பேர் பண்ணுன்ற விஷயம் நாங்கள் மாற்றி தரோம். அது இப்படி நான் கம்பெனியில் அப்படி தான் பேசுவேன். எங்கள்கிட்ட ஒரு பொருள் இருக்குன்னா கம்பெனிக்காரங்க கூட நாங்கள் அப்படி தான் சொல்லி வாங்குவோம். எனக்கு கஸ்டமர் தான் முக்கியம்.
அவங்களுக்கு ஒரு பொருள் வாங்கிட்டு போயிட்டு ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா அவங்கள்ட்ட நான் சும்மா இல்லைங்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. நான் மாற்றி கொடுக்குறேன்னு சொல்லி தான் நான் வாங்கியிருக்கிறேன். அதனால கண்டிப்பாக நான் மாற்றி கொடுக்குறேன். ஆனால் நிறைய இடத்துல ஒரு வியாபாரம்னு வரும்போது பொருள் உடஞ்சிருச்சுன்னா அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை அப்படிதான் சொல்லுவோம். கரெக்டு தான். ஆனால் இது வந்து ஒரு வீடுன்றது ஒருத்தவங்களுக்கு கனவு. ஒருத்தவங்க மினிமம் பட்ஜெட்லேயும் வீடு கட்டுவாங்க, ஒருத்தர் மேக்ஸிமம் பட்ஜெட்லேயும் வீடு கட்டுவாங்க. இப்போ அவங்களுக்கு சின்ன பட்ஜெட்டில் கட்டுறவங்களும் நமக்கு கடைக்கு நிறைய வருவாங்க, பெரிய பட்ஜெட்டில் வருவாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய சங்கடத்தை ஏற்படுத்தும். என்னடா நம்ம சுவிட்ச் இப்போ தான் வாங்கிட்டு போனோம், தவறுலாம் உடஞ்சி போச்சு, இவ்வளோ சுவிட்ச் உடஞ்சிருச்சு, இவ்வளோ பிளேட்டு உடஞ்சிருச்சு, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணக்கூடாது. நாங்கள் மாற்றுறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உடச்சிட்டாலும் மாத்திரம் தான் சொல்ல. சுவிட்சஸ் வாங்கிட்டு போகிறாங்க, ஒரு உடஞ்சி போயிடுதுன்றது அடுத்த பிரச்சனை. அது தவறுலாம் உடையது இல்லை, உடச்சிடுறாங்க, அதையும் நான் மாற்றுறேன். அந்த மாதிரி சொல்லிட்டீங்கன்னா நிறைய பேர் கேட்பாங்க. கண்டிப்பாக நான் மாற்றுறேன். என்ன முடிஞ்சாலும், அதாவது முடிகிற பொருளை முடியும்னு தான் சொல்ல முடியும். முடியாத சொல்லிட்டு ஈஸியாக ஒதுக்கிடுவோம் நாங்கள். அதுதான் சொல்கிறேன். வாரண்டி கேரண்டி சொன்னேன். கேரண்டின்னு சொல்கிற பொருள் எல்லாமே கண்டிப்பாக நான் மாற்றுறேன். வாரண்டியில் ஒரு பொருள் கம்பெனிக்காரங்க பண்ணி கொடுப்பாங்க. இப்போ பம்ப்ஸ் அப்படின்னு பேசும்போது டீலர்ஷிப் அப்படின்றதெல்லாம் இருக்காங்க. கண்டிப்பாக நாங்கள் சிஆர்ஐ பம்ப்ஸோட டீலர். நாங்கள் ஓகே. சிஆர்ஐ பம்ப்ஸ்ன்றது இந்தியா ஃபுல்லாக, வேர்ல்டு ஃபுல்லாக இருக்குது. இந்தியா ஃபுல்லாக சர்வீஸ் சென்டர் இருக்குது. இப்போ எங்கள்கிட்ட ஒரு பம்பு வாங்குறீங்க, அந்த ஏரியா சர்வீஸ் சென்டர் இருக்காங்க, பண்ணி கொடுத்துருவாங்க. அது மாதிரி சர்வீசஸ் இருக்குது. சிஆர்ஐயோட ஆத்தரைஸ் டீலர் நாங்கள் தஞ்சாவூருக்கு. ஆனால் இப்போ தஞ்சாவூர்ல ஷோரூம் இருக்கு, இங்கே இருக்கிறவங்களுக்கு நம்ம ஈஸியாக டெலிவரி பண்ணிட முடியும். வெளியூர்களுக்கெல்லாம் டெலிவரி பண்ணுறீங்களா? எங்கே இருந்தெல்லாம் ஆர்டர்ஸ் வருதுன்னா? நான் பண்ணாத டிஸ்ட்ரிக்டே கிடையாது. தமிழ்நாட்டில் எல்லா டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துருக்கோம். ஓகே. எல்லா ப்ரொமோட்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், இண்டிவிஜுவல் எலக்ட்ரிஷனுக்கு நம்ம கடை பேர் தெரியும். கன்னியாகுமரி எல்லா 100% கொடுத்து கன்னியாகுமரி பில்லு கேட்டீங்கன்னா ஒரு 10 பில் எடுத்துருவோம். ஓகே. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை. எல்லா ஊரும் கொடுத்துருக்கோம். பாண்டிச்சேரி கொடுக்குறோம். எப்படி ப்ராடக்ட்? அதாவது எங்களுக்கு கொரியர் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பெர் கேஜி வந்து 10 ரூபா தான். ஓ. இப்போ இந்த பாக்ஸ் நான் அனுப்புறேன்னு வச்சுங்களேன், எனக்கு வந்து 100 ரூபாய்க்கு மேலே ஆகாது. அது தமிழ்நாடு எங்களுக்கு நான் டெய்லி கொடுத்துட்டு இருக்கோம் ரெகுலரா. ஆமாம். இந்த கொரியருக்கு வந்து இந்த பாக்ஸ் 100 ரூபாய்க்கு நான் வந்து கன்னியாகுமரியில் டெலிவரி கொடுக்க முடியும். அது மாதிரி கொடுத்துடலாம். எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் ஃபுல்லாகவே நாங்கள் கொரியரில் கொடுத்துடலாம். ஆனால் வாட்டர் லைன் ஐட்டம்ஸ் எடுக்கும்போது அது டிரான்ஸ்போர்ட்டில் தான் கொடுக்கணும். அது கொடுத்துக்கலாம். ஆனால் டெலிவரி சார்ஜ்ன்றது எக்ஸஸாக தான் வரும். எலக்ட்ரிக்கல் ஐட்டம் நீங்கள் வந்து ஒரு சுவிட்சஸ் ஐட்டம் வந்து ஒரு 1 லட்சம் எடுத்தாலும் அதிகபட்சமாக 300 ரூபாய்க்கு மேலே டிரான்ஸ்போர்ட் ஆகாது. அவ்வளோதான். 300 ரூபா தான் சார்ஜஸ் வரும் எலக்ட்ரிக்கல் ஐட்டம். இது வாட்டர் லைன் ஐட்டம் ஒரு 25,000 30,000 எடுக்கிறீங்கனாக்க அதுக்கு 1000 ரூபான்னு செலவாகும். இப்போ கன்னியாகுமரி நீ சொன்னதுனால சொல்கிறேன். கன்னியாகுமரிக்கு 1000 ரூபா செலவாகும். வேற எங்கெல்லாம் தமிழ்நாடுலன்னா அதிகபட்சம் நம்ம இங்கிருந்து பொருட்கள் போகுது அப்படின்னா எங்க போகுது? நான் இங்கேருந்து ஒசூர் கொடுக்குறேன் சார். ஒசூர் கொடுக்குறேன். இந்த பக்கம் வந்து திருவாரூர், நாகப்பட்டினம், இந்த பக்கம் பேராவூர்னி, எல்லா ஊர்லேயும் வராங்க. நம்ம ஊர் அதாவது ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியாது. தஞ்சாவூர் பேசிக்கு எல்லா ஊர்லேயும் நம்ம கடைக்கு வராங்க. என்ன சொல்ல விரும்புறீங்க? நான் நிறைவா இது பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க? இப்போ சொந்தமாக வீடு கட்டிட்டு இருக்கிறவங்களுக்குன்றது வீடு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு கனவு. ஒவ்வொருத்தருடைய கனவுன்றது ஒரு வீடு கட்டணும். அதுதான் என்னோட கனவு. தரமான பொருட்களை வாங்கிக்கிறது பெட்ரு. ஃபஸ்ட்டு ஒரு வயரிங்கில் ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்தணும். டைல்ஸில் கவனம் செலுத்துவாங்க, சானிடரி வேர்ஸில் செலுத்துவாங்க, பெயிண்டில் செலுத்துவாங்க. ஆனால் வயரிங்குன்றப்போ வந்து மேக்ஸிமம் விட்டுருவாங்க, கோட்டை விட்டுருவாங்க. வந்து பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. வயர் என்ன பிராண்டு வாங்குறோன்றதை அவங்க கவனிக்கணும். என்ன பிராண்டு போடுறாங்க, என்ன ஸ்டிச் போடுறாங்க, இதெல்லாம் மெயினாக அவங்க கஸ்டமர்ஸ் பார்க்கணும். அது வந்து சேஃப்டி பர்பஸ், மெயினாக சேஃப்டி. வீடு, ஆமாம், வீடுனா ஒரு வீட்டுக்கு இஎல்சிபி கண்டிப்பாக வைக்கணும். இஎல்சிபினா எர்த் லீக்கேஜ் சர்க்யூட் பிரேக்கர் சொல்கிறது. ஒருவேளை நமக்கு சாக்கு எதுவும் அடிக்கக்கூடாது, மாதிரி பிரச்சனை வரக்கூடாது. ஒருவேளை சாக்கு அடிக்குது எதாவதுனாக்கா உடனே ட்ரிப் பண்ணும். இந்த இஎல்சிபிலாம் வீட்டில் கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ணும்போது அதுக்கான ப்ராப்பரான எர்த் இருக்கணும், ப்ராப்பரான மிஷின்ஸ்லாம் கரெக்டாக இருக்கணும். நம்ம வீட்டில் வந்து கிரைண்டர் இருக்குது, மிக்ஸி இருக்குது, ஏன்னா அதிகமாக யூஸ் பண்ணி எலக்ட்ரிக்கல் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சேஃப்டியான அப்படியே உபயோகப்படுத்தணுன்றது இருக்குது. இப்போ நீங்கள் எஸ்டிமேஷன்ஸ் அப்படின்றது கொடுக்குறது உண்டா? எப்படி பர்ச்சேஸ் அப்படின்றது, ஒரு ஹியூஜ் பர்ச்சேஸ் அப்படின்றது எப்படி நடக்குதுன்னா, ஒரு வீட்டுக்கு தேவைன்னா ஒரு எலக்ட்ரிஷியன் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு லிஸ்ட் எழுதி கொடுப்பாங்க. எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ், ப்ளம்பிங் ஐட்டம்ஸ் எழுதி கொடுப்பாங்க. அது எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நாங்கள் உடனே கொட்டேஷன் போட்டு அனுப்பிச்சிடுவோம். நாங்கள் அவங்க அங்கே கம்பேர் பண்ணிட்டோ இல்லை இங்கே ரேட்டு கரெக்டாக இருக்குது சொன்னீங்கன்னா உடனே அடுத்த டெலிவரி ப்ராசஸ் பண்ணிடுவோம். எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு வந்து டெலிவரி கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த பொருளை எடுத்து வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிடுவோம். ஸோ எஸ்டிமேஷனுக்கு கொடுக்கலாம். எந்த ஊராக இருந்தாலும் கால் பண்ண சொல்லுங்கள். எந்த ஊராக இருந்தாலும் கால் பண்ணுறாங்க, ஒரு பொருள் தேவை அப்படின்னு கால் பண்ணலாம். எங்களோட செல் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். வாட்ஸ்அப் பண்ணும்போது இமீடியட்டாக நாங்கள் கொட்டேஷன் அனுப்பிச்சிடுவோம். கொடுத்து தான் இருக்கிறோம். அப்படி தான் நாங்கள் மெட்டீரியல் சப்ளை பண்ணுறோம். இப்போது நம்மளுடைய பொருட்கள் எடுத்துகிட்டிங்கன்னா, எலக்ட்ரிக்கல் பொருள் எடுத்துக்கிட்டா மேக்ஸிமம் ஐஎஸ்ஐ பொருள் வந்து நம்மளோட ஐஎஸ்ஐ வந்து உலகத்தில் நம்பர் 1 ஐஎஸ்ஐ தான் நம்பர் 1. தைரியமாக போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப நன்றிண்ணா. நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கீங்க, நிறைய டிப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கீங்க. பார்க்குறவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறோம். ரொம்ப நன்றி.